1993ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு விழா. ஆயர்தந்தை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாலும் மீண்டும் அதை குறிப்பிட விரும்புகிறேன். சென்னை மயிலை மறைமாவட்ட வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். பேராயர் காஷ்மீர் ஞானாதிக்கம் சென்னை மயிலை ஆயராக பொறுப்பேற்கிறார். அவரது 40வது குருத்துவ திருப்பொழிவு அன்று கொண்டாடப்படுகிறது. பேராயர் அருளப்பா ஆண்டகையினுடைய பணி அன்று நிறைவு பெறுகிறது. வழக்கமாக உயிர்ப்பின் ஞாயிறின் 2ஆம் வாரம் நடைபெறும் குருத்துவ திருப்பொழிவு அன்று கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு விழா அன்று நடைபெறுகிறது. ஒருவேளை அன்று குருத்துவ திருப்பொழிவு பெறும் அம்புரோஸ் பிச்சைமுத்து என்கின்ற குரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் மறைமாவட்டத்தின் 7வது ஆயராக வழிநடத்த வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். உதவி பங்கு தந்தையாக குருத்துவ கல்லூரி துணை அதிபராக, பேராலய பங்கு தந்தையாக, முதன்மை குருவாக, ஆர்சிஎம் பள்ளிகளின் கண்காணிப்பாளராக உமது குருத்துவ பணி செங்கை மறைமாவட்டத்திலே சிறந்தது. உமது பணி அகில இந்திய திருச்சபைக்கு தேவை என்று இறைவன் உணர்ந்து இந்திய மறை தூது பணியகத்தின் இயக்குநராகவும் திருத்தந்தை மறைபரப்பு பணியின் உயர்மட்ட குழு ஆலோசகராகவும் உயர்த்தினார். உமது எளிமை, உயர்கல்வி, ஆன்மீக பணி, மக்கள் பணி, மறைப்பணி, பல உயர்பணிகளின் அனுபவம் இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக இருந்தது. இறைவன் உங்களுக்கு குருத்துவத்தின் முழுமையை தந்து வேலூர் மறைமாவட்டத்தின் 7வது ஆயராக உயர்த்தினார். தேடவும் பணிபுரியவும் என்பது உங்களது குருத்துவ திருப்பொழிவின் விருது வாக்கு. இரக்கமும் எதிர்நோக்கும் என்பது ஆயர் பணியின் விருது வாக்கு. மீட்பின் வரலாற்றில் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு இறைவனின் அன்பை, இரக்கத்தை, மீட்பை, விடுதலையை உறுதி செய்தது. அந்நாளில் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட உங்களின் ஆயர்பணி இம்மறைமாவட்ட மக்களுக்கு இறைவனின் அன்பான முகமாக, வாழ்வாக, வளமாக உமது பணி சிறக்க வேண்டுகிறோம். ஆயர் தந்தை அவர்களே, உமது 32வது ஆண்டு குருத்துவ திருப்பொழிவின் நினைவில் குருக்கள், துறவியர், இறைமக்கள் உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். உம்மை ஆயராக எங்களுக்கு தந்தை இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். நம் மறைமாவட்ட பாதுகாவலை கிறிஸ்துவர்களின் சகாய அன்னை உங்களை பாதுகாக்கவும், தம் திருமகனிடம் பரிந்து பேசி உங்கள் எண்ணங்களையும் இம்மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுப்பாராக. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பணி இறைவனின் முகமாக, அன்பாக, வாழ்வாக, வழியாக இம்மறைமாவட்டத்திற்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, வணங்கி, போற்றி ஜெபிக்கின்றோம். அனைவரும் கைத்தட்டி நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.